ஸ்ரீலங்கா நண்பர் அவர் வர கேட்டிருந்தா பார்த்தீங்களா? சவுதி பாலைவனத்தை மாட்டிட்டார் போல. ஒட்டக மேய்க்க விட்டாங்க நினைக்கிறேன். ஆமா. எப்படி தப்பிக்கலாங்கிறாரு. எப்படி தப்பிக்கலாங்கிற ஐடியா கேட்கிறாரு. அன்னைக்கு வேற ஒரு ஆள்கிட்ட நம்ம சொன்னோம். அது ஒரு ஐடியா சொன்னோம் நம்ம. எப்படி தப்பிக்கிறது. இப்போ இப்போ இவரு என்ன சுச்சுவேஷன்ல இருக்காருன்னு நமக்கு தெரியல. தப்பிக்கிற எப்படின்னு கேட்டிருக்காரு அவர். ஆமா. தப்பிக்க போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனால அவங்க நம்மள இது பண்ணிடுவாங்க. முடிச்சுடுவாங்க. தப்பிக்க முடியாத அளவுக்கு எங்கிட்டாச்சும் மாத்திக்கிட்டு இருப்பாங்க அங்கிட்ட இங்கிட்ட. அப்படின்னு செய்வாங்க. ஆமா. அப்புறம் அடி உழுகும், அடி வாங்கினேன், தப்பிச்சா போ பாக்குற அப்படின்ட்டு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆமா. தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தப்பிக்க போறோங்கிறத எல்லார்ட்டையும் கேட்கக்கூடாது. ஐடியா மட்டும்தான். நம்ம வீடியோ முழுசா பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சில பேர்கிட்ட சொல்லி பார்க்கணும். ஆமா. சில பல நாடகங்கள் ஆடணுங்க. ஆமா. நாடகம் சொல்ல உங்கையாவது மாஸ்டர் வருது. உங்க அரபிட்ட கடைசியா ஒன்று சொன்னீங்க. ஒரு நாடகம் ஒன்று ஆடினது ஆடி மாட்டிட்டேன். ஒரு நாடகம் ஒன்று ஆடி ஒரு நாடகத்தை அரங்கேற்றலான்னு பார்த்தா அதுக்குள்ள பிடிச்சிட்டாங்க என்ன. இல்ல நல்ல நாடகமா தான் இருந்துச்சு. புடிச்சிட்டான். நாடகம் ஆடுற அப்படின்ட்டு ஹைவான்னு சொல்லிட்டான். ஆமா. அதோட இப்போ என்னன்னா நம்ம ஏற்கனவே பழைய சொன்ன மாதிரி தான் மாப்பிள்ள அந்த இருக்கிற காட்டுக்குள்ள சுத்தி முத்தி ஃபர்ஸ்ட் பார்த்து அனலைஸ் பண்ணணும். என்ன எங்க பார்த்தா வெள்ளையா தான் தெரியும். தெரியும். அவர் இருக்கிற தெரியும். பெட்ரோல் பல்க் எங்க இருக்குங்கிற கணிக்கணும். எப்படி ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் புதுசுமா தெரியுமா கேட்கற பார்த்தா? புதுசுதான். இன்னொன்னு என்னன்னா புதுசா வரப்போகும்போது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி இருக்கேன். தப்பிக்க சொல்லுவேன், இது ஒன்று சொல்லுவேன். அப்புறம் போப்போ அது சரியா வந்துடுறேன், பழகிறேன். அதுவும் பழகிறேன். ஆனா இந்த மாதிரி சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டார். இப்ப இருக்க நிலைமையில ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மனநிலை அப்படிதான் இருக்கு. அவசரத்தை மாட்டிட்டோமா, என்ன செய்யறது, இதுக்குள்ளேயே கிடக்கணுமே, அப்படியே அந்த மைண்ட் செட் இருக்குமா. ஆனா ஒரு சொல்லணும் மெயினா இப்ப போன் இருக்குமா, கண்டிப்பா இப்போ போன் இருக்கிறதுனால யாருக்காவது கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிக்கலாம். டைம் பாஸ் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ்ஸா என்னது, ஜிபிஆர்எஸ்? ஜிபிஎஸ் தான். ஜிபிஎஸ்ஸா? ஆமா. லைவ் லொகேஷன் போட்டு விட வேண்டியதுதான். போட்டு விட்டு யாராச்சும் ஃப்ரெண்டை கிட்ட வர சொல்லி அப்படி செய்யலாம்ல. அப்படிதான் போகணும். அது ஈஸியா இருக்குமா சார்? உங்க காலத்துல வேற மாதிரி சங்க காலம். நம்ம காலத்துல எங்க இருந்துச்சு அது? உங்க காலத்துல பட்டன் போன்ல பட்டன் போனு ஜிபிஎஸ் ஆகுது. இருக்கிற இடமே தெரியல. இதுல எங்க ஜிபிஎஸ் பாக்குறதுனா அப்படி இல்லை. இவருக்கு ஜிபிஎஸ் போட்டலாம். ஃப்ரெண்டு இவரு ஜிபிஎஸ் நண்பர் இருந்தா போடலாம். நண்பர் இல்லைன்னா நண்பர் அதே சொல்லணும்ல. இல்ல அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னு கேட்டா தண்ணி லாரி ஆப்ஷனு தண்ணி லாரி தான். அதுதான் வந்துட்டு போகும். தண்ணி லாரி. அப்புறம் இந்த மூடையில கொண்டு போடுவாங்க இந்த தீவனத்துக்கு வர மாட்டேன். தீவனம் இவங்களே ஏற்றிட்டு வந்துருவாங்க. அப்படியா? ஆமா. தண்ணி வண்டி மட்டும்தான் வரும். அவன் மட்டும்தான் வேலை கொண்டு தண்ணி வண்டி மட்டும் அந்த நல்லவனா இருக்கானே. ஆமா. கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுருந்தா அது முதலாளிக்கு ரொம்ப சொந்தக்காரன் தான். என்ன செய்யறது முதல்ல நீ அது வேற இருக்குது. தண்ணி லாரிக்காரன்ட்ட நம்ம அவனை நம்ப வைக்கிற மாதிரி பேசணும். முதல்ல முடி வெட்ட போறேன், இது முடி வெட்டுறேன்னா பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா அங்க எப்படி முடி வெட்ட மாட்டான். சொந்தமா கத்தரிக்கோல் வாங்கி வச்சு வெட்டி கிடக்கணும். ஆமா. அதுக்குள்ள யாரு பார்த்தா என்ன பாக்குறேன்னா நானும் ஒரே வெட்டி இப்படி கண்ணாடி வச்சுக்கிறேன். இப்படி சிக் 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 சிக்னு போட்டு தள்ளிடுவேன். ஐயா. அதான் கர்ம வரல. கடைசியில அருமை விட்டு ஒரு 4-5 நாள்ல சேஃபா வந்துடும். அது நான் கதை வேற. அவர் கேட்டாரா புரியும் அவருக்குமே. அந்த வெட்டு நீங்களும் பழகிக்கிறீங்க. சொல்லிருங்க. அதை வந்துரும் தன்னால வந்துடும். கத்தரிக்கோல் வாங்கி வச்சிருக்கீங்க. அதை கத்தரிக்கோல் மெயின் சரச்சரன்னு வச்சுக்கிட்டு சரச்சரை வெட்டி எலி கருமி தள்ளி தண்ணி வண்டியே கொஞ்சம் கவர் பண்ணானே. இல்லை அப்படின்னா எவனாச்சும் எக்கு தப்பா வருவாங்க. வாய்ப்பு இருக்க மாதிரி வருவாங்க. இவனாவது அப்படி இப்படி வருவாங்க. அவருக்கு பக்கத்துல ஆள் இருக்கா? இல்ல இருக்கு கண்டிப்பா. என்னடா அப்படி வர்றவங்க இல்லை சொன்னமா கூட்டி போய் விட மாட்டான். அவன் என்ன சொல்லணும்டா, ஆல்ரெடி அவங்க வர்றதை பார்த்து நம்ம ரெடியா நிக்கிற மாதிரி நிக்கணும். அங்க இதுல விட்டுருண்டு. அதுக்குதான் பக்காலா. அது பக்காலாவா பெட்ரோல் பல்குல பெட்ரோல் பல்க் எங்க இருக்குங்கிற கண்டிச்சு வச்சுக்கிறோம்டா. ஏன் அங்கேயே சொல்லி மாஸ்டர்? அங்கதான் அந்த காட்டுக்குள்ள பெட்ரோல் பல்க் ஒன்று தான் ஆப்ஷனு. அங்க இருந்து தான் ஏதாச்சும் லெவல் பண்ண முடியும். ஏன் அது மட்டும் சூஸ் பண்றீங்க? அதை விட்டவர் எல்லாம் காடுல ரோட்டு பக்கத்து இறக்கி விட்டா அங்க இருந்து எப்படி தனியா ஒரு ரோட்ல நிப்பியா குத்தாரு? ஐயோ கஷ்டம்ல. பெட்ரோல் பல்க்னா பாத்ரூம் இருக்கு, இந்த குடிக்க தண்ணி கிடைக்கல. ஆமா அப்படி சொல்றீங்க. செத்து போயிடும் ரோட்ல. என்ன போறோம் நிக்க கூட அங்க ரோட்ல நின்றா இப்படி யார் நின்று இங்க மாதிரி நிப்பாட்டி உன்னை ஏத்திட்டு போவாங்க. அவங்க போற ஸ்பீட்ல நீ நிக்கிறதே தெரியாது. சல்லு சல்லுன்னு அவங்க போற ஸ்பீட்ல நீ நிக்கிறது தெரியாது. போயலாம். இது இப்ப இந்த மாசம்லாம் இது சரியான வெயில் மாசம் வேற. சரி வெயில். கொஞ்சம் நிப்ப மாட்டாங்க சார். இப்ப அத்தாடி இந்த 7ஆம் மாசம் பிச்சு விடுமிச்சு. ஐயா அது மாதிரி ஆள் புலம்பார் உள்ளவர். வயசு கேட்க மறந்தாச்சு மாஸ்டர். அவர் வயசு என்ன? அவர் வயசை கேட்கணும். அது கேட்க மறந்தாச்சு. நம்ம
நடக்க முடியுமான்னு வேற தெரியல. தெரியல. ஒருவேளை இப்போ வீட்டில் உள்ள இப்போ பிரச்சனைனால வந்தாரான்னு தெரியல. எல்லாம் கல்யாணம் ஆகலையான்னு தெரியல. ஆமா கஷ்ட சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிறது என்னடா. இன்னொன்று யாருமே வந்து விருப்பப்பட்டு வந்தா உட்காந்துக்கிருப்பா அந்த பாலைவனத்துல போய் உட்காந்துக்கிருக்கணும்னு வீட்டில் உள்ள மக்களும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க சார். நம்ம என்ன சொல்றோம்டா. கேட்டு தான் சமைச்சு. ஆமா சவுதியில வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்கள் வந்து பாதி விஷயத்த மறைச்சிருவாங்க. ஆமாம், வீட்டுல சொல்ல மாட்டாங்க. நிறைய நிறைய மறைச்சா. தான் படுற கஷ்டம் தன்னோட போகட்டும் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு. ஆமாம், அதனால வெளியில சொல்ல மாட்டாங்க. இங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாம் ஒரே வையாலியா இருக்கீங்க. மாசம் அனுப்பின உடனே மஞ்சள் குளிக்கிறது. மஞ்சள் குளிக்கிறது இங்க உட்காந்துக்கிட்டு. அங்க வந்து அப்படி இல்லை. அவன் போடுற பாடு அவன் வந்து பூசு ரொட்டியை வச்சு அமைச்சு அடுத்து போகிறாங்க. அது ஆமா. தொட்டுக்க ஒன்றும் இல்லாமல் ஒட்டுக்கணும் வெறுங்கு பூ சுருட்டி தான். விளையாட்டு மெண்டு தள்ளிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிலைமை உட்காந்துங்க ஒவ்வொருத்தன் அங்கே. இதில் பாலைவனம் அதை விட கேட்டுத்தனமும் உண்டு. இந்த மாசம் பிச்சு பிடும்பிச்சு. 7ஆம் மாசம் தானே இது. அதெல்லாம் ஒரு 10ஆம் மாசம் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா பயங்கரமாக மாஸ்டர். சரியான வெயில். இந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து இந்த ஆப்ஷனுக்கு போகக்கூடாது. அதனால அவருக்கு இந்த வெயிலின் தாக்கம் அதிகத்தினால தப்பிச்சு போகலாம் நினைக்கிறாரு போல. இருக்க தண்ணி குடிச்சு உட்கார சொல்லுங்க பேசாம. பொறுமையா இந்த மாசம் இந்த குடிச்சு உட்காருங்க. வலி புதைக்கும் கொஞ்சம் 10ஆம் மாசம் வரைக்கும் கிடக்கணும் இங்கேயே. 10 மாசத்துக்கு 3 மாசம் இருக்கா. இருந்துதான் கொஞ்சம் பொறுமாக்கணும் மாஸ்டர். வேற வழி இல்லை. பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது பொறுமையா option பெரிய வெயில் காலத்துல மாட்டிக்க சிரமமா இல்லை அப்படின்னா ஒரு சில அரபிக்காரன் என்ன செய்வாங்க நம்மள உனக்கு இருக்க வேலை விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கிடுவான். நீ இந்த வந்த காசை கட்டிட்டு போன்றுவாங்க. அப்படி இருக்காங்க. ஆமா காசு இருந்தா கட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான். சிலர் ஆமா நல்லா இருப்பே இருந்தான். ஆனா அதை கேட்குறப்ப அவனுக்கு கடுப்பாகி டென்ஷனே அடிச்சு விட்டானா. ஆனால் ஒரு சில அரபியெல்லாம் இருக்காங்க எப்படின்னா ரொம்ப துறவான அரபி இருக்கிற இடத்துல நல்ல நல்ல அரபியல் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லிட முடியாது. சில பேர் சில பேர் தான் இந்த மாதிரி வேலையை சுச்சுவேஷன் மாற்றி கேட்டால் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. அப்படி கேட்ட பார்க்கலாம். வேலை மாற்றா முடியலை. ஆமாம் முடியலை அப்படின்னா கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களுக்கு சிட்டியில் ஏதாச்சும் ஒரு கடையோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அதில் கொண்டு போய் விட்ருவாங்க. நம்மளுக்கு முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ரைட் அந்த மாதிரி அப்படின்ட்டு அது ரொம்ப ரேரு இருந்தாலும் இருப்பான் ஆள். இருப்பாங்க மாற்றி விட்றதுக்கு இருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு கேட்டு பார்க்கட்டேன். எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஆமாம் ஒரு தடவை கேட்டு பார்க்கணும். மூஞ்சியை ரொம்ப இதாக வச்சுக்கிறான். அழுகுற மாதிரி மாற்றியாச்சு மாத்திரணும். ஆமாம் வெறப்பா நின்றக்கூடாது. மூஞ்சியை ரொம்ப இதாக வச்சுக்கிட்டு மோகமாயிரணும் சித்தது. அப்படி கேட்டு பார்க்கணும். ஆமாம் அப்போ தான் கொஞ்சம் இறக்கம் வரும். வடிவேலு சொன்ன மாதிரி டெஸ்ட் வைடா அப்படின்ட்டு ஆள் இதாகிட்டா ஓகே கொஞ்ச நாளைக்கு நான் மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருக்கணும். அப்படிதான் செய்யணும். ஆமாம் அவன் வழியிலேயே போய் வெளியாகிற மாதிரி பார்க்கணும். அது பெஸ்ட்டு. அதுதான் நல்ல ஐடியா மாஸ்டர் தெரிஞ்சு. ஆமாம் தப்பிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது பெரிய ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் பெரிய அளவுக்கு ரிஸ்க் உள்ளது. பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும். சும்மா லேஸில் இதாக தப்பிச்சு ஓடிடலான்னு ஓடுறதுக்கு சரி அவ்வளோ லேஸில் நடக்காது. அதை விட பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அவர்கிட்டயே மண்டைய ஐடியா கேட்கணும் முதல்ல. என்ன செய்யுது ஏசி அதாவது படத்தை ஓட்ட வேண்டியது நாடகம் மேடை தானே உலகமே. ஒரு நாடகத்தை ஓட்டிக்கிட்டாருண்டா அதுவும் நம்ம பக்கத்து ரோடு பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. தூரம் வந்துருப்பாரு நினைக்கிறேன். அதுதான் இப்போ எங்கிட்டு போகாத அதெல்லாம் வழி முடியாது. ரோடு பக்கமாக இருக்க மாட்டாங்கடா. இருந்தா போயிடுவாங்கன்னு தெரியும்டா. கொண்டு போய் தள்ளிடுவாங்க மாப்பிள்ள தள்ளி உள்ளக்க 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர். ஆமாம் ரோட்டை பார்த்துட முடியாது. நீ அப்படி இப்படி ரோடு இருக்குன்னு வச்சுக்கோ. ரோடு பக்கத்தில் உன்னை உட்கார வச்சா நீ சடக்குன்னு ஏறி ஓடிடுவிய. ஆமாம் தெரிஞ்சிரும்ல. ஏன்னா ஒரு ஆள் ஹெல்ப் கேட்டால் போதுமே. அங்கே தப்பிக்கிறதுக்கு என்ன மெயினான காரணம் மாதிரி கேட்டா மெயினான காரணம்டா கிளைமேட் மாப்பிள்ள. ரெண்டாவது கரண்ட் இருக்காது. கரண்ட் இப்போ கரண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுவேன். அங்கே உள்ள பாலைவனத்தில் கரண்ட் இருந்துச்சாக்க நீ இருந்துருவேன். ஏசியை போட்டுருவோம்ல. இருந்துருவேன். ஏசியை போட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் எதையோ ரியலாம் டென்ஷன் இருக்காது. ரியலாம் ஒரு டென்ஷன் இருக்காது. கரண்ட் இல்லாமல் ஏன் அந்த ஜென்ரேட்டர் இருக்கும்ல அதை வச்சு நான் ஏசிலாம் ஓடாது. அதில் குட்டி ஜென்ரேட்டர் அது. ஆமாம் அது ஜென்ரேட்டர் பெரிய ஜென்ரேட்டர் போடணும். ஆமாம் ஏசிக்கு அது செட் ஆகாது. அது கரண்ட் டேட்டா தான் ஈஸியாக. கரண்ட்டை கொடுத்துட்டா இருந்துருவாங்க. ஓட மாட்டாங்க. பழம் எங்கேயுமே கரண்ட் இல்லையா? எங்கேயுமே இருக்காது. ஐயா கரண்ட் இருந்துச்சுன்னா மாப்பிள்ள இருந்துருவாங்க. எதையாச்சும் படத்தை கேட்டு போட்டு உட்காந்துருவோம். ஒரு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அழகா வேலையை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா இருக்கீங்க. கரண்ட் இல்லாதனால தான் இங்கே என்ன ஆயிருதுன்னு வைஃபை வச்சிடலாம். ஆமாம் கரண்ட் இல்லாதனால என்ன போயிருதுண்டா மண்டை ஒரு மாதிரி மிக்சிக்கில் சுற்றுற மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும் கிருகிருண்டு. அதான் சொன்னீல 1800 1700 பின்னாடி போன மாதிரி இருக்கு. ஆமாம் அந்த மாதிரி தான் முடியுமாக்கு ஒண்ணுமே இல்லை. 3000 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவேன். திடீர்னு நம்ம 2020 உட்காந்துக்கிட்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி போனால் சும்மா இருக்கு. கஷ்டமா ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பரிணாம வளர்ச்சி எடுத்து வரணும். திடீர்னு போய் நிற்கிறோம். ஒன்றுமே இல்லை. கரண்ட் இல்லை. பாத்ரூம் இல்லை. குளிர் அடிக்குது. இல்லை வெயில் அடிக்குது. திங்கிறதுக்கு ஒழுங்கான சோறு இல்லை. இது என்ன புதுசாக தெரியும் எல்லாம். ஒருவேளை வேற்று கிரகத்துக்கு நம்ம வந்துட்டோமான்னு தோணும். செவ்வாய் கிரகத்தில் இறக்கி விட்டு போயிட்டாங்களோ. ஆமாம் வேற இப்போ பூமியை விட்டுட்டு நிலவுக்க போயிட்டோம்.
எப்படி அங்கேருந்து வர்றது? அது மாதிரி வர முடியாது. ஐயோ அது மாதிரி மண்டை ஓட ஆரம்பிச்சிடும். ஐய அப்புறம் அந்த இது வேற வரும். அது என்ன ஆல்டர்ஜினேஷனா என்னமோ ஒன்று இப்படி வருமா? என்ன ஜேசன் ஒன்று சொல்லுவாங்கடா என்னமோ ஆல்டர்ஜினேஷன் என்னமோ சொல்லுவாங்க. நீங்க சொல்றதுக்கு மறந்துடும் மாஸ்டர். ஆளுகளா வர்ற மாதிரி தெரியும், ஆனா ஆள் வராது. அதான் ஆமா ஒரு நான் காணல் நீர் மாதிரி சொல்லிய காணல் இல்லடா, என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது வர இல்லையும் எனக்கு வர மாட்டேங்குது அது. எதுக்கு மாஸ்டர் இந்த போராட்டங்கள்லாம் திடீர்னு ஒரு கப்பல் வர்ற மாதிரி தெரியும், ஆனா கப்பல் இருக்கு வராது. வராது. அது ஒரு இது என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு. ஒரு பிம்பம் மட்டும் தெரியுது போக ஆளுக்கு. ஆமா ஆமா இது அது மண்டை ஓடின ஓட்டத்துல வரும். அப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படிலாம் ஆனா வண்டி மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா சரி மாஸ்டர். வரும்.